உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி, நீங்க வீட்டுக்கு வந்தப்போ அம்மா உங்களை திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விடு தாயி, உன் அம்மா குணம் தெரிஞ்சது தானே. அவ என்ன அசிங்கப்படுத்தாம அனுப்பியிருந்தா தானே ஆச்சரியப்படணும். என் அம்மா கிட்ட சொல்லாம கொல்லாம பொண்ணு கேட்டு வந்தது அது உங்க தப்பு தானே பாட்டி. சொல்லிட்டு வந்துட்டா மட்டும் உங்க அம்மா வெத்தலை பாக்கு வச்சு உள்ள வாங்கன்னு சொல்ல போறாளா? அப்பவும் இப்படிதானே அவமானப்படுத்தி அனுப்ப போறா? விடு பாட்டி, நீங்களும் தாத்தாவும் இருந்தோம் உங்களை பார்க்காம பேசாம உங்க பாசம் கிடைக்காமலே நாங்க வளர்ந்துட்டோமே. அத இப்ப நினைச்சாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி. அதுக்கு காரணம் உங்க அம்மா தானே. என்ன பண்றது, உங்க எல்லாரையும் வரவழைச்சு பக்கத்துல வச்சு பேசணும் பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசைதான். அதுக்கு நாங்க கொடுத்து வைக்கலையே தாயி. இல்ல பாட்டி, இனிமேலாச்சும் நம்ம அடிக்கடி பாப்போம் பேசுவோம் சந்தோஷமா இருப்போமே. எவ்வளவு அழகா பேசுற முருகா. பாத்தியா ஐயா, என் பேத்தி என்ன அருமையா பேசுற. அம்மாடி, நீ இப்படி பேசுறத உன் தாத்தா பார்த்தாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எனக்கு தாத்தாவையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. அதுக்கு என்னடா கண்ணு, இன்னொரு நாள் பார்த்துட்டா போச்சு. ஆண்டவா, ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா வாழணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. நீதான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு நீ வழிவகுக்கணும் சாமி. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இரு தாயி. இந்தா. பாட்டி, எனக்கு கல்யாணம். நீங்களும் தாத்தாவும் அவசியம் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.